பாப்பா வாங்க சம்மந்திமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாப்பா எங்க? உங்க பேத்தியும் பொண்ணு உள்ள இருக்கா, ரூம்ல போங்க. சரி பாப்பா, ஏங்க இப்படி தூங்கிட்டு இருக்கிற? ராத்திரிலாம் தூங்கல? இல்ல மம்மி, பாப்பா அழுந்துகிட்டே இருந்தா, அதான் ரொம்ப தலைவலிக்குதுச்சு. ஏமா நைட்ல மாப்பிள்ள குழந்தை பாத்துக்கிறது இல்லையாம்மா? மாமியாரும் கவனிக்கிறது இல்லையா உன்ன? அம்மா, எண்ணெய் காய்ச்சிட்டேன், பிள்ளைக்கு தண்ணியும் சுட வச்சுட்டேன், எண்ணெய் தடவிட்டு குளிப்பாட்டி விட்டுட்டு பால் கொடுத்து தூங்க வச்சிரு, சரியா? சரிங்க மம்மி. பாத்தியா, இங்கேயும் பேத்தியை மட்டும்தானே கவனிக்கிறாங்களா? எல்லா இடத்துலயும் மாமியாருங்கெல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க. இதுக்குதான் சொன்னேன், ஊர்ல 2 மாசம் சேர்ந்து இருந்துட்டு வாமான்னு சொன்ன. நீ தான் போன குதிச்சுட்டு வந்த. இப்ப பாத்தியா உன் நிலைமை எப்படி இருக்குன்னு? அப்படி இல்ல மம்மி. அதெல்லாம் விட்டுடு. நீ இன்னும் எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டேன். பாப்பா நான் பாத்துக்கிறேன், நீ போய் சாப்பிட்டுக்கோ முதல்ல. ஐயோ, சொல்ல மறந்துட்டம்மா. பாப்பா வேலை சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டேன்னா உனக்கு தண்ணியும் எண்ணெய் எல்லாம் ரெடியா இருக்கு. நீ வந்தன்னா கூட குளிப்பாட்டி விட்டுட்டு பத்திய சாப்பாடு போட்டுடுறேன். நீ சாப்பிட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. கண்டிப்பா மம்மி, தான் வந்துடுறேன். சரி வா. என்னம்மா என்ன தடவை குளிப்பாட்டுறாங்களா? ஆமா மம்மி, நான் இதுதான் உங்ககிட்ட ஆரம்பத்துல சொல்லலான்னு இருந்தேன். காலையில அவங்க சமைச்சு போட்டு நான் சாப்பிட்டுட்டேன். அதே மாதிரி தலைவலிக்கும் எல்லா மாத்திரையும் கொடுத்துட்டாங்க. இங்க வந்து நீங்க பாத்துக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க மம்மி. அப்படியாடா? நான் தப்பா நினைச்சிட்டேன் பாப்பா. உன்னை இவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி போமா, பாப்பாவுக்கு அவங்க அத்தை சொன்ன மாதிரி என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோ. சரி மம்மி.